Welcome back to Kerala Lottery Digit Winning Chart. Disclaimer: this channel is only for learning purpose. No betting or gambling is entertained and purely entertainment purpose. So 4 to 8 again sorry, it's a 14 sum. 419 is also 14 sum. இதுக்கு இடையில 230 is a fifth sum. ஆக்சுவலாக நமக்கு ஃபோர்த்து ஸ்டெப்பில், அதாவது 1 2 3 and then 4, ஃபோர்த்து ஸ்டெப்பில் 784 இருந்தது. ஸோ இந்த 784ஓட ஃபேமிலி நம்பர் தான் 8428. நேற்றுக்கு என்ன பண்ணிச்சு, இந்த 730ஓட ஃபேமிலி நம்பர் 230 வச்சிருச்சு. அப்போ இன்றைக்கி நமக்கு என்ன இருக்குன்னா, எல்லோ கலரில் ஃபஸ்ட்டு ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப்பில் லீவ் ஆயிடுச்சு, தேர்ட் ஸ்டெப்பில் நமக்கு 6 to 5 இருக்குது, ஃபோர்த்து ஸ்டெப்பில் 155 இருக்குது. ஆனால் மிஷின் எடுத்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த 6 to 5 672 இந்த ரெண்டு கேப்லேயும் கொண்டு போய் 8 to 4 வச்சிருச்சு. 4 to 8, அதாவது பார்த்திங்கன்னா சார்ட்டில் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஆக்சுவலாக இன்றைக்கி வர வேண்டிய இடம், ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 456 இருக்குது, இங்கே 256 267, இந்த இடத்துல 4 to 8. அதுதான் மிஷினோட கெப்பாசிட்டி. ஏன்னா வேறு எங்கேயும் போய் நிற்காது. ஆல்ரெடி 536 அடிச்சிருக்கேன் நான், அதனுடைய சம் 14, அண்ட் தென் 419 அடிச்சிருக்கேன், அதனுடைய சம் 14. அதனால் எங்கேயும் போகலை. 267 வந்திருக்கு, 256 வந்திருக்கு, அதுக்கு பக்கத்தில் தான் நான் போய் நிற்பேன். பிகாஸ் தீஸ் ஆர் த பிளேஸ் வேர் ஆல்ரெடி மிஷின் ஹஸ் கம் அண்ட் ஸ்டாப்ட். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தட் இஸ் வை வி கால் இட் பேட்டர்ன். அப்போ ஏற்கனவே ஒரு இடத்துல 5 to 6 அப்படி 256 சுற்றி நின்று இருக்குது, 267 அப்படின்னு நின்று இருக்குது, அதுக்கு பக்கத்தில் தான் நிற்கிது 456. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே மிஷின் அச்சீவ் பண்ண நம்பர்ஸ். அப்போது அதனால தான் அது பக்கத்தில் இடையில நின்றுச்சு. ஆல் பிகாஸ் ஆஃப் சம். தட் இஸ் 13th sum, 14th sum and then 15th sum. இப்போது நமக்கு எந்த கலரில் கேம் இருக்குது அப்படின்னு சொன்னால், எல்லோ கலரில் கேம் இருக்குது. எல்லோ கலரில் நமக்கு ஃபோர்த்து ஸ்டெப்பில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா 155. இப்போ 730க்கு மிஷின் 230 கொடுத்தது, 784க்கு 4 to 8 கொடுத்தது. அப்போ இன்றைக்கி 155 இருக்குது. வாட் இஸ் தி நம்பர்? அட்லீஸ்ட் இன்றைக்கி 1551 இல்லைனா 55 ஏபிபிசி இருக்கும் 100%. அது போக எந்த ஃபேமிலி நம்பரை வைக்க போகுது? பிகாஸ் ஆல்ரெடி மிஷினுக்கு 625 அப்படின்ற 13th sum இருக்குது, அண்ட் தென் 155ன்ற 11th sum இருக்குது. இப்போ 155 எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், நமக்கு 11th sumமில் இங்கே அடித்து வச்சுருக்கு. அப்போது மிஷினு இதே 11th sumமில் ஸ்டிக் பண்ணுச்சுன்னா 551 155 கீழே அடிக்கும். இல்லைனா ஆல்ரெடி 443 அப்படின்னு சொல்லி போன மாதம் 1ஆம் தேதி அடிச்சிருக்கு, இது பக்கத்துலேயும் போய் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் ட்ரிக், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஏற்கனவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன நம்பர் வந்திருக்கோ அது பக்கத்தில் தான் நிற்கிது மிஷின் சுற்றி. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக இந்த சார்ட்லேருந்து கணிச்சு எடுத்துறோம். அவ்வளோதான், சிம்பிள். அப்போ மிஷினுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் லீவ் இருக்கிறதுனால 2 ஸ்டெப்பு தான் அதுக்கு. ஒன்று 155, இன்னொன்று 625. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது 256 படிக்கலாம், இது 155 அப்படின்னு சொன்னால் 255 இங்கே
பாயிண்ட் நம்பர் 1. இல்லை இது 155 அப்படின்னா 156 அப்படின்னா இது 256 ஆகிடும். ஸோ ஆல் த வே டுடே 155 ஃபேமிலி நம்பர் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான், சிம்பிள் மேட்டர். வேறு ஒன்றுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி 625 எங்கே வந்திருக்கு, 155 எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி மேக்ஸிமம் போர்டில் 1551 இல்லைனா 2552. இதை தவிர ஏபிபிசி மிஷின் வேறு எங்கேயும் போகாது. அடுத்த நம்பர் எங்கே தேட போகுது, எங்கே கொண்டு போய் வைக்க போகுது அப்படிங்கிறது தான் ட்ரிக்கு. ஸோ இந்த ட்ரிக்கு தெரியணும்னு சொன்னால் அந்த சார்ட் உங்கள் கையில் இருக்கணும். எங்கே வந்திருக்கு நம்பர், எந்த நம்பர் இருக்குது, ஏன் இங்கே வந்து நிற்கிது, ஆல்ரெடி மிஷின் ஏன் இங்கே வந்து நின்றுது, இந்த டீட்டெயிலெலாம் சார்ட்டை வச்சு நீங்கள் ஈஸியாக அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போது உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும். ஓகே, அடுத்த முறை மிஷின் வரும்போது இங்கே தான் வரணும், இல்லை இங்கே தான் வரணும், ஏன்னா அடித்த நம்பர் தான் மிஷின் அடிக்குது, இல்லை புதுசாக நம்பர் கொடுத்தா இது கீழே வரணும், இது கீழே இருக்கிற நம்பர் உங்கள் சாய்ஸில் வந்தால் போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இன் ஆர்டர் டு அச்சீவ் திஸ் சக்ஸஸ் யூ ஹாவ் டு ஹாவ் திஸ் சார்ட் வித் யூ. ஸோ சார்ட் வேணுன்றவங்க மட்டும் 1000 rupees பே பண்ணி வாங்கிக்கலாம். சார்ட் வேணுன்றவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 638-272-0349 அப்படிங்கிற நம்பருக்கு வாங்க. சார்ட்டு வாங்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. வாட்ச் பண்ணிக்கிட்டு இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஏபிபிசி ப்ளே பண்ணாலே போதும். அதாவது எத்தனாவது ஸ்டெப்பு, 4வது ஸ்டெப்பில் இருக்கிற கண்டிப்பாக 2 நம்பர் ஏபிபிசியில் வந்துடும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு ட்ரிக் அப்படின்னு சொன்னால், மிஷின் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் ஏறும். இங்கே பாருங்கள், இந்த டைரெக்ஷன்லேயும் ஏறும். ஆனால் இந்த டைரெக்ஷனில் ஏறும் போது மிஷினுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் 449 இருக்குது, ரெண்டாவது ஆப்ஷன் 845 இருக்குது, மூணாவது ஆப்ஷன் 456 இருக்குது. பட் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ எஸ்டர்டே ஆல்சோ, மிஷின் ஒரு முறை ஸ்மாலஸ்ட் நம்பரை கொடுத்துச்சுன்னா மறுபடியும் 5 நாளுக்கு ஸ்மாலஸ்ட் நம்பரை கொடுக்கும். அப்படிங்கிறது தான் மிஷினோட அந்த ரொட்டேஷன் பவர் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அப்போது 41 வந்துருச்சு, 23 வந்துருச்சு, 24 வந்திருக்கு. அப்போது இன்னும் இதில் வந்து 01 ஆர் 03 ஆர் 02 இல்லை 10 30 20 இந்த மூணுத்தையும் வச்சு ஒரு நம்பர் ஹையஸ்ட் நம்பரை அடிக்க போகுது. சிம்பிள், வேறு ஒன்றுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. அப்படி இல்லைன்னு சொன்னால் இதுக்கே 4 வச்சு 40 அடிக்கும், 2 வச்சு 20 அடிக்கும், 4 வச்சு மறுபடியும் 40. அப்படி இல்லைன்னு சொன்னால் 4 4 4 4 2 4 இப்படியும் அடிக்கும். ஏன்னா ஆக மொத்தம் ஏபிபிசியில் அதுக்கு சின்ன நம்பர் போயிட்டுருக்கு. பட் இந்த சின்ன நம்பர் ஏபியில் தான் வரணுமா அப்படின்னா வாய்ப்பு இல்லை. பிசிலையும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த பக்கம் ஹையஸ்ட் நம்பர் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் இருக்குது. ஸோ இது போல் பல பயிற்சி கூட அடுத்த வீடியோ சந்திப்போம். அண்ட் தென் 4 digit, வெரி வெரி இம்பார்ட்டண்ட், ஈஸியஸ்ட் மெத்தட் எவர் யூ கேன் ப்ளே இஸ் அ 4 digit. 4 digitை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் சம்மு தான். 3 digitம் சம்மு தான், 4 digitம் சம்மு தான். இப்போது நமக்கு வந்து இந்த கலரில் நமக்கு கேம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்பர் 851 இருக்குது 10 நாளில். இந்த 851 நியூமரிக்கல் ஆர்டரில் படித்தா 158. அப்போ நம்ம 0 சேர்த்துக்கணும். 0158 அப்படிங்கிறது 14வது சம். அப்போ 0158க்கு நம்ம போயாச்சு அப்படின்னு சொன்னால் 0158 அப்படின்ற நம்பருக்கு நம்ம போகிறோம். அது இப்போ 14th சம்மில் நமக்கு கிடைக்குது. 14th சம். ஸோ இங்கே இருக்குது இந்த நம்பர் 0158, இதுதான் அந்த நம்பர். இப்போது இதில் இருக்கிற 2 நம்பரை பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு 3 digitல் நமக்கு 51 இல்லை 15 இல்லை 25 இல்லை 52 சூஸ் பண்ணோம். இப்போ 4 digit ரெஃபரன்ஸில் நமக்கு 15 இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்போ நமக்கு 3 digitல் 155ல் கேம் இருக்குது. இங்கே அதனுடைய ஃபேமிலி நம்பர் 015 இருக்குது.
வெரி சிம்பிள், ஈஸியஸ்ட் மெத்தட். ஸோ மிஷினு 015 இன்றைக்கி வைக்க போதா இல்லை 016 வைக்க போகுதா அப்படிங்கிறது தான் ட்ரிக்கு. அண்ட் ஃபுல் நம்பரே வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு 1536 அப்படின்ற நம்பரை வச்சுருக்கு மிஷினு. இதனுடைய ஃபேமிலி நம்பர் 156 இருக்குது. ஸோ 015ஓட ஃபேமிலி நம்பர் 156. இந்த 8க்கு பவர் 3 இங்கே இருக்குது. 8 வச்சாலும் வச்சிடும். ஸோ 1568 4 டிஜிட் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1568 இஸ் அ ஃபாலோ நம்பர். அவ்வளோதான் ட்ரிக்கு. ஸோ இந்த 4 டிஜிட் சார்ட் வேணுன்றவங்க 1000 rupees பே பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ப்ளே பண்ணாலே போதும். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் 8851. இந்த 8851 நியூமெரிக்கல் ஆர்டர் படித்தாச்சுன்னா 1588. அடுத்த நம்பர் 1587. நெக்ஸ்ட் நம்பர் வி ஹாவ் இஸ் 1556155. இதை நியூமெரிக்கல் ஆர்டரில் படித்தாச்சுன்னா 1556. அவ்வளோதான். இதனுடைய மேட்ரிக்ஸ் என்னென்னா 1566. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் 7618. இதை நியூமெரிக்கல் ஆர்டரை படித்தாச்சுன்னா 1678. அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு சொன்னால் 0678 ஆர் 61679. அடுத்த நம்பர் நமக்கு என்ன இருக்குன்னா 6443. இதான் 1ஆம் தேதி வந்தது. ஒரு மாத கணக்கு நமக்கு. அப்போது 64 43 நம்ம திருப்பி படித்தோம்னா 34 46ன்னு வருது. இதனுடைய மேட்ரிக்ஸ் என்னென்னா 33 46. இது எப்படி ஒன்றா வைக்கும் மிஷின். பட் 346 மிஷினில் இருக்குது. எப்போ ஒன்று அடிச்சிடும். ஏன்னா 536 வந்திருக்கு. இந்த 536 ஈக்குவல் டு 365. அப்போ அடுத்த நம்பர் 364 அடிச்சிடும். பார்த்துக்கோங்க. ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலி நமக்கு 3 டிஜிட்டில் 156 ஆர் 651 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏபிபிசியில் 5115 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 டிஜிட்டில் 8561. இதுதான் இன்றைக்கி டார்கெட். பார்த்துக்கோங்க. ஸோ இது போல் பல பயிற்சி கூட அடுத்த வீடியோ சந்திப்போம். இந்த சார்ட் வேணுங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 6382720349 வாங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.